அரவிந்தாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி விஜய் சித்து வந்து பிளாக் ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிராங்க் ஒன்று பண்ணுவார். அந்த பிராங்க்ல ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னடா வாழ்க்கை இது மயிர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது பயங்கரமான ஒரு டெம்ப்ளேட்டா மீம் டெம்ப்ளேட்டா மாறி போச்சு. அதே மாதிரி இப்போ என்னடா ஷோ இது மயிர் மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்ல தோணுது. ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பிரமாதமாக கச்சிதமாக பண்ணிக்கிட்டு போயிருக்காரு. எனக்கு என்னன்னா இவர் என்னதான் பண்றாருன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டஸ்டன்ஸை நீங்க கேட்குறீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சாச்சனாவை கேட்டதெல்லாம் ஓகே, அப்ரிஷியேட் பண்றோம். ஆனா அதுலயும் சில குறைகள் இருக்கு, அதையும் நம்ம சொல்றோம். பிளஸ் நீங்க ஆளை பார்த்து பேசுறீங்கன்றது உங்களுக்கு புரியலையா? ஒருத்தர்கிட்ட நீங்க எந்த டோன்ல பேசுறீங்களோ இன்னொருத்தர்கிட்ட அந்த டோன் வர மாட்டேங்குது. ஏன் இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு? ஏன் அந்த கேப்புக்குள்ள இருக்கக்கூடிய பார்ஷாலிட்டி எதுக்கான ஒரு பார்ஷாலிட்டி? இப்போ முதல்ல இருந்து இன்னைக்கு என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் எழுதியே வச்சிருக்கேன். ஏன்னா என்ன பேசுறதுனே தெரியல. இவர் எங்கே ஆரம்பிக்கிறாரு, எங்கே முடிக்கிறாரு, யார்கிட்ட பேசுறாரு, எதை பற்றி பேசுறாரு, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, நெகட்டிவாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே விஜய் சேதுபதி. 2 பேர் விடிய விடிய உட்காந்துருந்தாங்களே பொம்மையை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் அன்ஷிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் வரவே இல்லையே. ஒருவேளை மொத்தமாக நாளைக்கு பேசுவீங்களோ தெரியல, பார்ப்போம். முதல்ல அவர் வந்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். அருணுடைய பர்த்டே செலிப்ரேஷன் நீங்கள் நோட் பண்ணீங்களா? இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி சில பேருக்கு பர்த்டே வந்திருக்கு. ஐ திங்க் போன வாரம் ராணவுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி யாருக்கு வந்துச்சுன்னு தெரில. மற்றவங்களுக்கு இருந்த செலிப்ரேஷன் மூடும் அருணுடைய பர்த்டேக்கு இருந்த செலிப்ரேஷன் மூடும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அருணுக்கு பாட்டு பாடுறாங்க, ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, வெளியிலேருந்து கேக் வருது, விஜய் அர்ச்சனா லெட்டர் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க இன்ஸ்டாவில் வந்து அருணுக்காக ஒரு போஸ்ட்டை போடுறாங்க, 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி தான் அருணுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அர்ச்சனா ஏன் இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு எனக்கு தெரில. பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு முகம், வெளியில் வந்த பிறகு வேற ஒரு முகமாக இருக்கேன்ற மாதிரி எனக்கே குழப்பமாகுது. ஏன்னா அர்ச்சனாவுக்குலாம் உயிரை கொடுத்து பேசியிருக்கேன் நான். அதே அர்ச்சனா அருணையும் அர்ச்சனையும் வச்சு சேர்த்து வச்சு பேசுறாங்க அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னடானா அவருடைய பர்த்டேக்கு ஒரு மாதிரி போஸ்ட்டை போடுறாங்க, அதில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. ப்ளஸ் இப்போ லெட்டர் அனுப்புறீங்க, லவ் யூ டூன்னு அனுப்புறீங்க. அவர் லவ் யூ சொன்னதுக்கு லவ் யூ டூ ஹார்லி குவீனு. யாரை ஏமாத்துறீங்க? எங்களை ஏமாத்துறீங்களா இல்லை நீங்கள் உங்களே ஏமாத்திக்கிறீங்களா? அருண் அப்படிங்கிற ஒற்றை நபர்னால நீங்க அருணுக்கு பண்ணக்கூடிய சொம்படிக்கிற ஒரு தன்மைனால, சொம்புன்னு சொல்லாம டீசெண்டா சொல்லணும்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால, நீங்க போன சீசன்ல என்ன பேர் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அத்தனையும் போய்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா பொழைச்சுப்பீங்க, இல்லைனா பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அருணுடைய பர்த்டே அப்படிங்கிறதுக்காகவே ஒட்டுமொத்தமா அருண் தான் சரி, மற்றவங்க எல்லாம் தப்புன்னு பேசின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நானுமே இந்த இஷ்யூல வந்து மஞ்சரி மேல தப்பு இருக்கு, மஞ்சரி தான் அதை தேவையில்லாம கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் எல்லா இடத்துலையும் மஞ்சரியே கேட்குறீங்களே, இது வந்து பர்சனலா 2 பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை. கிச்சன்ல ஒரு பிரெட் டோஸ்ட்டுக்காக நடக்கிற ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறமா இவங்களோட பர்சனல் ப்ராப்ளமா மாறுது. பர்சனலாக தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. மஞ்சரிக்கு நீங்கள் அவ்வளோ வார்னிங் கொடுக்குறீங்க, அவ்வளோ போட்டு அவங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. ஒரு வார்த்தை அருணை ஏன் கேட்கல? நீங்கள் பண்ணதும் தப்பு தான் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சொல்லலை அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. பார்க்கும்போது என்னது ஒன் சைடாக போயிட்டு இருக்கு. மஞ்சரியை மட்டுமே கேள்வி கேட்குறாரு, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. மஞ்சரியை நம்ம ஏன் விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா, அவங்கக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க விஷயத்துல இவங்க உள்ள போய் பேசுனது தப்பு. பிளஸ் ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலன்றதுக்காக ஒட்டுமொத்த பிரச்சனையும் அவங்க கிளப்புனது அப்படிங்கிறது தப்பு. இன்னொரு சைடு இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்சனலான ஒரு பகை, அது அந்த பர்சனல் பகையை தான் 2 பேரும் தீர்த்துக்கிட்டாங்க. அந்த வார்னிங் மஞ்சரிக்கு எந்த அளவுக்கு போகுதோ அதே அளவுக்கு அருணுக்கும் போயிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். சரி, முதல்ல வந்து என்னெல்லாம் அவர் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பர்த்டே செலிப்ரேஷன் போகுது. பர்த்டே செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிட்ட பிறகு சில விஷயங்களை பேசிக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஆரம்பிக்கும் பொழுதே ஜாக்லின், சௌந்தர்யா, அதுக்கப்புறமா இவர் ரயன் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் அது நடக்குது, நடக்க போகுது. நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி சாச்சனாவை பற்றி ஒரு வீடியோவில் பேசும்பொழுதே நான் சொன்னேன், சாச்சனாவை வாலண்டியராக தான் இந்த வாரம் சேவ் பண்ணுறாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் சாச்சனா தான் கேப்டன் ஆகி அந்த ஒரு வாரம் அவளை நாமினேட் பண்ண முடியாது. அந்த ஒரு வாரம் அவள் என்னெல்லாம் ஆடணுமோ, அவளை வச்சு என்னெல்லாம் கண்டென்ட் வாங்கணுமோ எல்லாத்தையும் ஹவுஸ்மேட்ஸ் வாங்கிப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸ் இல்லை, பிக் பாஸ் வாங்கிப்பார்.
அதுக்கடுத்த வாரம் வந்து நாமினேஷன்ல சாச்சனா மீண்டும் வருவாள், மீண்டும் காப்பாற்றப்படுவாள். அதுக்கப்புறமா ஆனந்தி தான் அடுத்த வாரம் பலியாடு, சரிங்களா? ஆனந்தி எப்படியும் நாமினேஷன்ல வந்துடுவாங்க. அதுக்கடுத்த வாரம் மேபி ஃப்ரீ டாஸ்க் வரலாம். அதுக்கப்புறமா தான் சாச்சனா வெளியே போவாங்க. இது நடக்கும். நான் போன வீடியோலயே சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த சம்பவம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? சாச்சனா ஜெஃப்ரி கிட்ட போய் பேசியிருக்கா, நீ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டல, நானும் வந்து எனக்கும் ஒரு வாரம் கேப்டனாக இருக்கணும், எனக்கும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ நம்ம 2 பேருக்குள்ள நடக்க போற அந்த டாஸ்க்ல, ஏன்னா இவங்க தானே அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத வாங்கியிருந்தாங்க, அந்த டாஸ்க்ல எனக்காக நீ விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணே போய் ஜெஃப்ரி கிட்ட கேட்டிருக்கு. இந்த ஜெஃப்ரி பையன் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கேட்ட உடனே நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அதை ஜாக்லின் கிட்ட வர சொல்லியிருக்கான். ஜாக்லின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் போயிடுச்சு இந்த செய்தி. இவன் ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் கிட்ட மட்டும் சொல்லலை, உடனே இது எப்படி மாற்றுவாங்கன்னா, ஜாக்லின் கிட்ட நம்பி ஜெஃப்ரி ஒரு விஷயத்த சொன்னானே, அதை போய் ஜாக்லின் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்களே அப்படி மாற்றிடுவாங்க. ஜாக்லின் கிட்ட மட்டும் ஜெஃப்ரி சொல்லலை, அருண் கிட்டையும் சேர்த்து சொல்லியிருக்காப்புல. அருண் விஷாலை கூப்பிட்டோம், சத்யாவை கூப்பிட்டோம், சொல்லிட்டாரு இந்த மேட்டரை, சரிங்களா? இது நடக்குது. ஸோ ஜெஃப்ரி வந்து இந்த இடத்துல மூளை இல்லாத முட்டா பயலா இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது உங்களை பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேர் வந்து உங்களை சூஸ் பண்ணாங்க இல்லையா, 7, 8, 10 பேர்கிட்ட சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை நம்பி சூஸ் பண்ணியிருக்காங்க. நீ சாச்சனாவுக்கு விட்டு கொடுக்குற அப்படிங்கிறது, உன்னை நம்பி உனக்கு ஓட் போட்டாங்களா அந்த 10 பேருக்கும் நீ பண்ணக்கூடிய துரோகம். ஓகே, உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு, நீ கேப்டன் ஆனாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு அந்த பவர் இருக்க போகிறதில்ல, நான் அவங்களுக்கு கொடுக்குற 2 பேரும் சேவ் ஆகணும்னு நீ நினைக்கிற இந்த நல்ல மனசுலாம் இங்கே தேவை கிடையாது. ஏன் சாச்சனாவுக்கு ஜெஃப்ரி சாச்சனா எவ்வளவோ அசிங்கப்படுத்துது, சாச்சனா ஜெஃப்ரியை யூஸ் பண்ணுது, ஆனாலும் ஜெஃப்ரி ஏன் மீண்டும் போய் சாச்சனா கிட்ட விழுறீங்க எனக்கு தெரியல, சீரியஸாக தெரியல. இது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். இதை விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி, இது நடக்குது. ஆரம்பத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை போட்டு காட்டுறாங்க, இதை விஜய் சேதுபதி பார்த்துருப்பார்ல, அப்போ கூட அதை பத்தி பேசலையே. இப்படி ஒரு வெற்றி உனக்கு தேவைப்படுதா சாச்சனான்னு கேட்கலையே. அப்ப நீங்களும் அதை தானே விரும்புறீங்க, சாச்சனா கேப்டன் ஆகணும்ன்றதானே விரும்புறீங்க. ஆனா கேப்டன் ஆயிட்டா அப்படின்னா அவ போடுற ஆட்டத்துல இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் பேர் கூட போயிடும். சீரியஸா சாச்சனாவால தன்னுடைய கேப்டன்ஷிப்பை நிதானமா ஹேண்டில் பண்ண முடியாது. பார்ப்போம், அடுத்த வாரம் அடிக்கிற அடி அதோட அந்த சாம்ராஜ்யம் முடியணும். சரி, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷோ ஸ்டார்ட் பண்ண உடனே சம்மந்தமே இல்லாமல் இந்த வீட்டை பிரித்து 2 வாரம் போயிடுச்சு, வீட்டை பிரிச்சுட்டோம். போன வாரமே இதை கேட்டிருக்கலாம், இந்த வாரம் கேட்குறாரு. வீட்டை பிரித்த பிறகு இதுக்கு முன்னாடி நண்பர்களாக இருந்த யார் இப்போ எதிரியாக மாறிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுது, எதிரிகளாக இருந்த யார் நண்பர்களாக மாறிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு ஒருத்தரையும் கேட்குறாரு. ஒருத்தரும் ஒரு பேரை சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத டாபிக். அடுத்து போங்க, கேப்டன்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த கேப்டன்ஷிப்பை பற்றி பேசின அந்த விஷயம் தான், அதாவது ஒரு பவுல் மேட்ரு ஆரம்பித்து ஒரு டோஸ்ட் மேட்ரை எடுத்து ஒட்டுமொத்த ஷோ இன்னைக்கான எபிசோட் அதில் தான் போயிருக்கு. ஒரு பவுலுக்காகவும் ஒரு பிரெட் டோஸ்ட்டுக்காகவும். அதுக்கு முன்னாடி அவர் கேட்டதெல்லாம் சும்மா அப்பப்போ அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வந்து யார் நண்பர் யார் எதிரின்றதை கேட்டார். மீதி இருக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் ஷோவா, மீதி இருக்கக்கூடிய 45 நிமிஷமோ எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரெட் டோஸ்ட் மேட்டரை பற்றியும் அதுக்கப்புறமா கேப்டன்ஷிப் பற்றியும் தான். முதல்ல கேப்டன்ஷிப் பற்றி பேசும்போது இந்த வார தலைவராக இருக்கக்கூடியவர் தீபக், அவருடைய கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க. தீபக் வந்து கேப்டன்ஷிப்பில் நல்லா தான் பண்ணார், அவர் கேப்டனாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எப்போ தீபக்காக மாறினாரோ அப்போ அவருடைய ரூட்னஸ் அப்படிங்கிறது வெளியில் வந்துச்சு. ஆனால் அதுக்கான காரணமும் மஞ்சரி வந்து ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினது தான். அது வந்து ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு அதை வந்து அவர் நிதானமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தோணலை. எல்லாருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும்போது அவங்க காட்டுறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் காட்டக்கூடாதுன்னு இல்லை. பட் இந்த வாரத்தில் தீபக் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜை நியமித்து அதை ப்ராப்பராக அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. மற்றவங்களால அதை முடியலை, மற்றவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு ரூல்ஸ் கீழே என்னால் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணல. ஏற்றுக்கிட்டு சமாளித்து இருந்தவங்களாம் சூப்பராகவே இந்த வாரம் வந்து தள்ளிட்டு போனாங்க. ஏற்றுக்க முடியாதவங்களால அது முடியல. இது நடக்குதா? இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் முத்துக்குமரனுடைய மேனிபுலேஷனை நீங்கள் கவனிக்கணும். ஸோ முத்துக்குமரனை கேட்கும்போது இந்த வாரம் கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அழகாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற ஃபீல் எனக்கு கிடைச்சது சார் அப்படின்னு சொல்கிறார். ஹாஸ்டல் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரூடாக இருப்பாங்க, நைட் லெவலில் போக முடியாது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க.
எல்லாத்துலேயும் கராராக இருப்பாங்க, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு. அப்போ விஜய் சேதுபதிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஹாஸ்டல்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் வந்து பயங்கரமாக வந்து, அதாவது கட் டு த சேஸ் அப்படிங்கிற மாதிரி பேசாமல், டைரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே வராமல் இது எப்படி அவர் சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா, குறையும் சொல்லணும், தீபக்குக்கும் நோகக்கூடாது. அதான் ஈயத்தை இப்படி ஒரு பூசு அப்படி ஒரு பூசுன்ற மாதிரி குறை சொல்லணும், தீபக்குக்கு அது நோகவும் கூடாது. அப்படி நான் வார்த்தைகளை கோர்த்து அப்படியே வண்ணமயமாக பேசணும்னு அவர் முயற்சி பண்ணும் பொழுது விஜய் சேதுபதி அதை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு சுத்தாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க, சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறார். ஆனந்தி கிட்ட கேட்குறாங்க, ஆனந்தி நல்லா இல்லை, ரொம்ப ரூட்னஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. ஏன்னா ஆனந்தியால் திருட்டு பிரியாணி சாப்பிட முடியல. இப்போ அதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்தவர் வந்து கொஞ்சம் லேஸாக இருந்துட்டார் அப்படிங்கிறதுனால திருடுத்தனமாக பிரியாணிலாம் அவங்க சாப்பிட்டாங்க. பட் இப்போ வந்து மஞ்சரி கேப்டனாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ தீபக் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்றதுனால இவங்களால திருட்டுத்தனமாக அந்த பிரியாணி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சாப்பிட முடியல, பண்ண முடியல. எல்லாத்தையும் துருவி ஒரு பவுல் மேட்டரை பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, ஒரு கிச்சனில் அந்த டோஸ்ட் மேட்டரை பற்றி இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறீங்க, போன வாரத்தில் நடந்த அந்த திருட்டு பிரியாணி சம்பவத்தை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டீங்க? ஏன்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது சாச்சனா, ஆனந்தி, அன்ஷிதா, அதுக்கப்புறமா தர்ஷிகா, விஷால், அருண், இவங்க இருக்காங்கன்றதுனால நீங்கள் பேச மாட்டீங்களா? அப்படி தான் எங்கள் எல்லாருக்கும் தோணுது. ஒருவேளை அந்த ஒரு மேட்டரில் முத்துக்குமரன் இன்வால்வ் ஆகியிருந்தாலோ, ஜாக்லின் இருந்தாலோ, சௌந்தர்யா இருந்தாலோ, இந்நேரத்துக்கு இவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும், எப்படிலாம் பேசியிருப்பீங்க? அது என்ன நடுவில் ஜாக்லினை கூப்பிட்டு தாக்குறீங்க? ஜாக்லினை பேசக்கூடாமல் ஜாக்லினை வந்து ஒரு மாதிரி அப்பப்போ வந்து ஜாக்லினை ஒரு மாதிரி ரோஸ் பண்ணிட்டு போகிறாரு. எனக்கு என்னன்னே புரியல. போன வாரம் ஒன்று பேசுகிறாரு, இந்த வாரம் இவரே வேற ஒன்று பேசுகிறாரு. அதை வந்து நம்ம பார்ப்போம். சத்யா எழும்பி பயங்கரமாக எல்லாரையும் கலாச்சி விட்டாரு. தீபக் நல்லா தான் கேப்டன்ஷிப் பண்ணார். இந்த வீட்டுக்குள்ளே சில சிறுவண்டுங்க இருக்குது. அந்த சிறுவண்டுங்க பண்ண பிரச்சனையில தான் ஒரு மாதிரி போச்சே தவிர்த்து கேப்டன் வந்து நல்லா தான் சார் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. யார் அந்த சிறுவண்டு அப்படின்னு கேட்குறாரு முத்துக்குமரன். ஆனந்தி, பவித்ரா, மஞ்சரி வந்து கன்னிவெடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்கிறார். மஞ்சரி வந்து கன்னிவெடி, சாச்சனா வந்து அதுவும் ஒரு வண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தெரபிஸ்ட் வந்து ஆனந்தி மற்றும் சிவகுமார் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு பேரை வைக்கிறாரு. இது கொஞ்ச நேரம் போகுது. விஜய் சேதுபதி வந்து ரசிக்கிறார் அதை. அடுத்து ஜாக்லின்லாம் வந்து சௌந்தர்யா வந்து ஆர்டிக்ஸ் பாம்புலாம் சொன்னவர். ஜாக்லின் வந்து கேட்குறாங்க. ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கும் தீபக் அண்ணாவுக்கும் பல இடங்களில் பிரச்சனை வந்திருக்கு, அதே மாதிரி தீபக் அண்ணாவுக்கும் சௌந்தர்யாவுக்குமே பல இடங்களில் பிரச்சனை வந்திருக்கு. பட் இந்த வாரம் வந்து அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் என்னால் அவர்கிட்ட போய் ஈஸியாக பேச முடிஞ்சது. சௌந்தர்யாவுக்கு சார்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை கொடுத்து 2 பேருக்கும் ஆகாது. எப்பயுமே தீபக் வந்து என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுதே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாரு. இந்த வாரம் அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்து ரசித்தார் அவர் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து பேசுகிறாங்க. தீபக்குடைய பெஸ்ட் வெர்ஷனை நான் இந்த வாரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தராக இதே மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் சாச்சனாவை எழுப்புறாங்க. சாச்சனா அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. சாச்சனாவை எழுப்பி நீ சொல்லு சாச்சனா அப்படின்னும் போது 70% வந்து நல்லா இருந்துச்சு, 30% வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த இடத்துல ஏன் அந்த 30% அப்படின்னு வரும்போது இந்த பொண்ணு சொன்ன காரணங்கள் என்ன தெரியுமா? அதான் திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பால்வாடி ஸ்கூலுக்கு போக வேண்டிய பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் பிக் பாஸ் ஷோக்குள்ளே விட்டால் அப்படி தான். பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோலேயே அடிப்படையாக ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். மைக்கை தப்பாக போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, மைக்கை போடாமல் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, தப்பு இருக்குது. தூங்கக்கூடாது, பகல் டைம்லனா தூங்கக்கூடாது. இது பிக் பாஸ்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற தீபக் எந்த இடத்துல தப்பாவார்? இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமாக அவர் இருக்காரு. அப்புறமா ஷூ ஸ்டாண்டெல்லாம் ஒழுங்காக வைங்க அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிச்சனை ப்ராப்பராக வந்து அவர் வந்து கொண்டு போனோம், ஒரு ஆட்களை போட்டு ரேஷனிங் இதுதான் இங்கே செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. தப்பே அந்த பொண்ணு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, தப்பே பண்ண விடாமல் அவர் வந்து எங்களை இது பண்ணுறாரு. அதாவது இந்த பொண்ணு வந்து நான் வந்து குறை சொல்கிறேன்ற பேரில் அப்ரிசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு கேப்டன்றவர் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை உங்களை ஃபாலோ பண்ணவும் வைக்கணும், தூங்க விடக்கூடாது, தப்பு பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியதானே ஒரு கேப்டனோட டியூட்டி.
தற்கூரி முண்டமே, நீ அதை வந்து ஒரு விஷயமா சொல்றிய, உங்க அப்பான்றதுனால இஷ்டத்துக்குன்னு வாயில வந்ததை நீ பேச வேண்டியது. அவரும் வந்து அப்படி அமைதியாக கேட்டு போறாரு. அதாவது இந்த வாரம் சாச்சனாவை பல இடங்களை ரோஸ்ட் பண்ணாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் ரோஸ்ட் கிடையாது, அதுக்கு பேர் அட்வைஸ். ரோஸ்ட்னா என்ன தெரியுமா? ரோஸ்ட்டு மஞ்சரிக்கு நீங்க பண்ணாரு பாருங்க, அது ரோஸ்ட். முத்துக்குமரனை கொண்டு பண்ணார்ல, அது ரோஸ்ட். சௌந்தர்யா கொண்டு பண்ணார்ல, அது ரோஸ்ட். சௌந்தர்யாவுக்கு பேசவா சொல்லி தரணும், என்ன சௌந்தர்யா அப்படின்னாருல, அது ரோஸ்ட். ஜாக்லினுக்கு பண்றாருல, அது ரோஸ்ட். வார வாரம் பண்றாரு, அதுக்கு பேர் ரோஸ்ட். சாச்சனாவுக்கு பண்ணதுக்கு பேர் ரோஸ்ட் கிடையாது, அது வந்து அட்வைஸ். எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, இதை வந்து கேட்குறாரு, ஒரு கேப்டன் வந்து உங்களை கரெக்டாக இருங்கன்னு சொன்னதுனால நீங்கள் போக வெட்டிட்டீங்க அதான் அப்படின்னு இந்த பொண்ணு சுற்றுது. இல்லை, எனக்கு தோன்றதை நான் சொன்னேன். நீங்கள் எத்தனை பேருங்க நோட் பண்ணீங்க? விஜய் சேதுபதி வந்து இந்த பொண்ணை கேட்கணுமேன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அங்கேருந்து பதிலுக்கு விஜய் சேதுபதி கிட்ட என்ன பேசுது அப்படின்னா, சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என் மேலே எதனா கோவமாக இருக்கீங்களா? இந்த அப்பா பர்சனலாக கொண்டு போகுதுங்க அந்த பொண்ணு, கவனிச்சிங்களா? ஏன் என்னை வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஏன் என்னை திட்டுறீங்க, என்ன என் மேலே எதனா உங்களுக்கு கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது கேம் ஷோ, எங்களுக்கெல்லாம் புரியல. நாங்கள் முட்டாக்குவா 1500 ஹாட் ஸ்டாருக்கு கொடுத்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி நாங்கள் டெய்லியும் உட்காந்து புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் இது வெள்ளமே வந்தாலும் உட்காந்து ஒரு ஷோவை பார்த்து நாங்கள் ஒரு பக்கம் ரிவ்யூ பண்ணி, இன்னொரு சைடு மக்கள் பார்த்து அவங்க ஒரு பக்கம் ட்விட்டரில் பேசுகிறதா இருக்கட்டும், மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இத்தனை பேருடைய உழைப்பு இதில் இருக்குது. நீங்கள் என்னடான்னா அந்த பொண்ணு வந்து அப்படி கேட்குது, நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக அதை கடந்து போகிறீங்க. அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குல்ல சாச்சனாவுக்கு, அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது. இன்டர்வெல்ல கூட முத்துக்குமரன் கிட்ட அந்த பொண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னா, நான் கேட்டுடலான் இருக்கேன், என் மேலே என்ன உங்களுக்கு அப்படி எதனா கோவமா, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுடலாம் இருக்கணும் போது முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை எல்லாரும் தானே கேட்டார், இப்போ என்ன கூட தான் கேட்டார் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு என்ன மட்டுமே கேட்குற மாதிரி எனக்கு தோணுது, நான் கேட்டுருவேன். தைரியம், அதாவது ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயமோ ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு மரியாதையோ இல்லை. என் கூட ஒரு படத்தில் அப்பாவை நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால எனக்கு அப்பா, நான் கேட்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை கிளியர் பண்ண வேண்டியது யாரு? விஜய் சேதுபதி. அவர் நியாயமாக என்ன சொல்லணுங்க, இந்த பார் நீ கண்டஸ்டன்ட், நான் ஹோஸ்ட், நீயும் நானும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சோன்றதுலாம் ஓகே, நீ எனக்கு பொண்ணு மாதிரின்றதுலாம் ஓகே, ஆனால் இங்கே அது கிடையாது. இங்கே நீ ஒரு கண்டஸ்டன்ட், நான் ஒரு ஹோஸ்ட், அப்படி தான் நீ நடந்துக்கணும். இந்த அப்பான்னு கூப்பிடுறது, என் மேலே எதனா கோமான்னு சொல்லிட்டு வந்து என்னை கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ற ஒரு வார்த்தை ஏன் விஜய் சேதுபதி வாயில வரல? மஞ்சரியை கேட்குறீங்க, ஜாக்லினை கேட்குறீங்க, சௌந்தர்யாவை கேட்குறீங்க, முத்துவை கேட்குறீங்க, எல்லாரையும் கேட்குறீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன் இவர் மண்டைக்குள்ள இருக்குது, அந்த குறிப்பிட்ட பர்சனை நீங்கள் போட்டு நல்லா கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. மஞ்சரி அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. மஞ்சரியுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அருண் மேலே காட்டினாங்க, அருணும் தன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை தான் மஞ்சரி மேலே காட்டினாரு. ஆனால் ஏன் மஞ்சரியை மட்டுமே கூப்பிட்டு ஏன் பேசணும்? முத்துக்குமரன் அழகா வார்த்தைகளை சென்டென்ஸாக மேக் பண்ணுறாருங்க. அவர்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. திருப்பி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரொம்ப வசதியான ஒரு ஹாஸ்டல், லக்ஸரிஸான ஒரு ஹாஸ்டல். இதுக்கு நடுவில் தான் பவுல் மேட்ரு. இந்த பவுல் மேட்ரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் போச்சு. ஒரு பவுல் சாச்சனா கிட்ட பேசி, சாச்சனா வச்சே நீங்கள் எபிசோட முடிச்சிட்டீங்க அதானே சார்? உங்கள் மேலே வந்து வெளியில் கொஞ்சம் நல்ல பேர் வரணுன்றதுனால அந்த பொண்ணை லைட்டாக தட்டி விட்டீங்க, அப்படி தான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த பவுல் மேட்ரு இருக்கு இல்லையா, அந்த பவுல் மேட்ரை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அம்மா கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்களாம். கேட்டுக்கோங்க மக்களே, கேட்டுக்கோங்க. கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்களாம். கத்திரிக்காய் இந்த அம்மாவுக்கு அலர்ஜியா, அதனால வந்து எல்லாருக்கும் கத்திரிக்காய் போட்டு சமைச்சாங்களாம். இந்த அம்மாவுக்கு தனியாக வந்து ஏதோ ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனந்தியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனந்திக்கும் சாச்சனாவுக்கும் சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து அருண் வச்சிருக்கிறாரு, அதையும் வந்து சாச்சனா வாங்கி வச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு போகும்போது அந்த பவுலை வந்து அப்படியே வச்சுட்டு போகிறாங்க சாச்சனா. அதை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் சாச்சனா இன்டென்ஷன் என்ன, நான் ஏன் எடுத்துகிட்டு போனால் அது காமன் பவுல் தானே அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அந்த பொண்ணுக்கு. ஸோ எடுத்துகிட்டு போகல. இதை தீபக் கேட்டிருக்கிறாரு, ஏம்மா நீ தானமா சாப்பிட்ருக்க, நீ சாப்பிட்டதை நீ தாம்மா க்ளீன் பண்ணணும், எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஓவராக பேசியிருக்கு. இதைத்தான் அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு பேசவும் தெரில, கரெக்டாக கிளியராக இதுதான் பாயிண்ட்னு சொல்ல தெரில. பதிலுக்கு இவர் எந்த மாதிரி எப்படிலாம் எங்கெல்லாம் சாச்சனாவுக்கு வந்து முட்டு கொடுத்து தூக்கி விட முடியுமோ அப்படியான முட்டுக்களை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் சாச்சனாவை ரோஸ் பண்ணீங்களா? ஒத்துக்கவே முடியாது எங்களால், சரியா? அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா ஓவராக வாய்ப்பேச்சு. அந்த ஓவர் வாய்ப்பேச்சில் விஜய் சேதுபதி பேசிட்டு இன்ட்ரோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, சார் எதுக்கு சார் என்னையே திட்டிகிட்டு இருக்கீங்க, என் மேலே எதனா கோவமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குது. இதெல்லாம் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறது? இது வந்து என்ன
எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு படத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து அந்த பொண்ணு கூட நடிச்சிங்க, ஓகே. ஒரு படத்தில் ஒரு பொண்ணோட சேர்ந்து நடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நீங்கள் இவ்வளோ பாசம் காட்டுறீங்க, இவ்வளோ சொம்படிக்கிறீங்க அப்படின்னா இது மட்டும்தான் காரணமானு எங்களுக்கே கேட்க தோணுதுங்க. உங்களோட சேர்ந்து ஒரு படம் அந்த பொண்ணு நடிச்சிச்சுன்றதுக்காகத்தான் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா? எங்களுக்கு அது மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு தோணலை, சத்தியமாக தோணலை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் வர வர நமக்கே தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அது நீங்கள் தான் காரணம் அதுக்கு, சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே கிளியராக அட்ரஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. இதெல்லாம் ஒரு மேட்ராங்க. பவுல் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகாதது, இந்த பிரெட்டு டோஸ்ட் மேட்டர்லாம், இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி இங்கே பேசியிருக்கணும்? இன்றைக்கி தாங்க பரபரப்பாக கொண்டு போனோம் எபிசோட. இன்றைக்கி நீங்கள் வந்து பொம்மை நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கை பற்றி பேசியிருக்கணும். ஜாக்லின் அன்ஷிதா வந்து ஒரு நாள் முழுக்க அவங்களோட யூரின் அடுக்கி வச்சு உட்காந்துறத பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டீங்க. அதை விட்டுட்டு ஏதோ பவுல் எடுத்துகிட்டு போல பூவை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த பூவை வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க? சாச்சனா கட் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், மஞ்சரி கட் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், எதுக்கு வைக்கிறீங்க? அதை ஒரு மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கா இது வந்து நடக்குதுங்க. அந்த பொண்ணு அவர் போகும்போது கூப்பிடுது, சார் என் மேலே வந்து எதனா கோவமா, ஏன் என்னைய திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இதே விஷயத்த முத்துக்கிட்டே உட்காந்து பேசுது. முத்துக்கிட்டே என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவர் என்ன மட்டும் தான் கேட்குற மாதிரி இருக்குது, நான் கேட்க போகிறேன், அவருக்கு என் மேலே ஏதோ கோவம் போல, சார் என் மேலே எதனா கோவமான்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன். எப்படிங்க இவ்வளோ தைரியம்? எப்படிங்க இவ்வளோ உரிமை எங்கிறதுங்க வருது அந்த பொண்ணுக்கு? அப்படி தான் போன வாரம் வந்து இந்த வாரம் தான் தீபக் கிட்ட சண்டை போடும்போது நான் அதை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இதை பற்றியும் நீங்கள் பேசுனீங்க. ஆனால் எப்படி பேசுனீங்க? அந்த இடத்துல மஞ்சரியாக இருந்திருந்தாலோ, ஜாக்லினாக இருந்திருந்தாலோ, இல்லை உங்களுக்கு பிடிக்காத வேற யாராச்சும், சௌந்தர்யா எக்ஸாம்பிளுக்கு, இல்லை முத்துக்குமரன், இதில் யாராச்சும் ஒருத்தர் இருந்திருந்தா விஜய் சேதுபதி எப்படி பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சாச்சனா அப்படிங்கிறதுனாலே நீங்கள் வந்து கடமைக்குன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி சாச்சனாவுக்கு சொம்பா இருக்கீங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே சாச்சனாமா இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்டமா இருக்கு. ஒருத்தர்கிட்ட பேசக்கூடிய அந்த டோன் சாச்சனா கிட்ட ஏன் வர மாட்டேங்குது? மஞ்சரி கிட்ட பேசுகிற டோன் ஏன் சாச்சனா கிட்ட வர மாட்டேங்குது? இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி கெட்டு குட்டிச்சவராக போச்சு. இப்படியே போச்சுன்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் பலத்தையும் விஜய் சேதுபதி இழந்துருவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் இத்தனைக்கும் வெசல் வாஷிங் டீம் தீபக் கிட்ட வேணும்னே தான் சண்டை போடுது. இன்னொரு விஷயத்த அவர் கேட்டிருக்கணும், ஆனால் கேட்கல. எதை கேட்டிருக்கணும்? மைக்கு சரியா மாட்டாமல் இந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்த பொழுது முத்துக்குமரனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்லி. அப்போ அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எண்டிங்கில் இவர் கேட்குறாரு, எதுக்கு சிரிக்கிற, எப்படி இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி சிரிப்பு வருதுன்ற மாதிரி கேட்குறாரு. இதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீபக் அவர்கள் வந்து ஒரு அட்வைஸாக பண்ணார். அப்போ இந்த பொண்ணு இப்போ நான் சிரிக்கக்கூடாதா, இல்லை நான் சிரிக்கக்கூடாதா, இல்லை கேப்டன் இப்போ சிரிக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அதையெல்லாம் எடுத்து பேசியிருக்கணும்ல. இதுக்கப்புறமா நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் இதில் ஹைலைட் காமெடியே. சாச்சனா உள்ள முத்துக்குமரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பொறுப்பாக கேட்டுட்டு வந்து உள்ளே வந்ததுமே மனுஷன் முதல்ல வந்து என்ன திரும்ப சொல்கிறாரு, நான் ஏமா உன் மேலே கோவப்பட போகிறேன், இந்த வீட்டில் இருக்கிற யார் மேலும் எனக்கு கோபம் கிடையாது, நான் வந்து ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், அதை கேட்டு நீங்கள் திருந்துறதும் திருந்தாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. எதுக்கு? இதுக்கப்புறமா தாங்க இந்த மேட்ரு முடிஞ்ச பிறகு தாங்க பிரெட் டோஸ்ட் மேட்ரு வருது. இந்த டோஸ்ட் மேட்ரை பேசுகிறாரு 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 பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன இங்கே புரியல அப்படின்னா, இப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, இப்போ அருண் பண்ணது சரி அப்படின்னா நீங்கள் பண்ணது சரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மஞ்சரிக்கு அது புரியலை. மஞ்சரி எந்திரிச்சு வந்து சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் பண்ணது தப்பு அப்படின்னா அருண் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. அருண் பண்ணது தப்பு அப்படின்னா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த இடத்துல இவர் வந்து அருணை காப்பாற்றுறதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? இது அர்த்தமே இல்லாமல் ஒரு சென்டென்ஸாக இருக்குது. இல்லை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பண்ணது தப்பு அப்படின்னா அருண் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மஞ்சரி அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, உட்காருங்க அப்படின்றாரு. எனக்கு புரியல. நான் பண்ணது தப்பு அப்படின்னா அருண் பண்ணது தப்பு இல்லைன்ற ஒரு வாக்கியமாக வரும். நான் பண்ணது தப்புனா அவர் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது சரினா அவர் பண்ணதும் சரி தான், இப்படித்தானேங்க வரும். இது என்ன புது ட்விஸ்டாக இருக்குது? நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அருண் பண்ணது தப்பு இல்லை. அப்போ தன்னுடைய வாயாலே நான் பண்ணது தப்புன்றதை நான் ஒத்துக்கிறேன், அருண் மேலே தப்பு இல்லைன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். இது என்னது? இது சாச்சனாவுக்கு சொம்பா இருந்தீங்க கொடுத்தோம்,
அருணுக்கு இப்போ சொம்படிக்கிறீங்க, தீபக்குக்கு சொம்படிக்கிறீங்க, இன்னும் எத்தனை பேருக்கு சொம்படிப்பீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல தான் பார்ஷாலிட்டி வேலை செய்யுது. மற்றவங்களா இருந்தால் அவரோட டோனும் பேச்சு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. சாச்சனாவாக இருந்தாலோ இல்லை அருணாக இருந்தாலோ, அருண்கிட்ட ஆரம்பத்தில் பேசினா இருப்பாருங்க, அதோட அவ்வளவுதான். என்ன ஆச்சுன்னு தெரில, அவர்கிட்ட யாருன்னா வந்து பேசினாங்களா என்னன்னு தெரியல. ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா அருணை டச் பண்றதே கிடையாது. இந்த பிரெட் டோஸ்ட் மேட்டர் தான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. நடுவில் வந்து ஜாக்குலினையும் சௌந்தர்யா வேற கலாச்சிட்டு போறாரு. கடைசியாக அந்த பிரெட் டோஸ்ட் மேட்டர் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, அருண் அவர்கள் வந்து தர்ஷிகா கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, எக்ஸ்ட்ரா பிரெட்டு கொடுத்தது தான் இப்போ தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அதை கேட்குறாரு, அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. மஞ்சரிக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாப்புல. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னும் போது உங்களோட மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, அதுக்கு கோவப்படுறீங்க. நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து மட்டுமே யோசிக்கிறீங்களே, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அவங்களோட வேலை என்ன, கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கணும்ல. உங்களோட சைட்ல இருந்து மட்டுமே நீங்க யோசிக்கிறீங்களா, அந்த சைட்ல இருந்து நீங்க யோசிக்கணும்லன்னு இவர் கேட்கிறாரு. அங்கதான் இந்த டாபிக், இந்த ஒரு டைலாக் வருது. அருண் பண்ணது தப்பு அப்படின்னா, சாரி நான் பண்ணது தப்பு அப்படின்னா அருண் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறாரு. எனக்கு என்னமோ நீங்க ஒரு வார்த்தையும் உங்களுக்கு தேவையான நபர்கள் கிட்ட அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள வந்து நீங்க வாண்டடா வந்து மிரட்டி வர வைக்கிறீங்களோ. அந்த பதில் சொல்லுங்க, இந்த பதிலை சொல்லுங்கன்னு வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கு. இறுதியாக சாச்சனாவுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போறாப்புல. அந்த தீபக் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, தீபக் பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இந்த பொண்ணு யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வரும். அதுக்கப்புறமா உட்காந்து திருப்பியும் வந்து அங்கே ஒரு சண்டை வரும். அப்போ அருண் கேட்பாரு, சிவகுமார் கேட்பாரு, எல்லாருமே கேட்பாங்க. அங்கே தீபக் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு, இந்த ஃப்ளோருக்குன்னு ஒரு டெக்காரம் இருக்கு, அந்த டெக்காரம் அவங்க மதிக்கல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, வேற ஒரு இடத்துல அவங்க பதில் சொல்லி ஆகணும், அங்கே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம், பரவாயில்ல நான் வந்து பேசிக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். டீல் பண்ணிக்கிறேன், இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கோம். பரவாயில்ல நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டீல் பண்ணிக்கிறேன்ற நம்பிக்கையை எதன் அடிப்படையில் இந்த பொண்ணு சொல்லுது, விஜேஎஸ் இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஸோ இது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்குறாங்க, நீ பேசுறது சரி கிடையாது, அது என்ன நான் டீல் பண்ணிக்கிறேன்னா என்ன நீ டீல் பண்ணிப்ப எனக்கு சொல்லு, எக்ஸ்பிளனேஷன் கொடுன்னும் போது அந்த பொண்ணால் பேச முடிய மாட்டேங்குது. ஸோ ஃபைனலாக இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு, அடுத்த வாரம் நீங்களாம் வந்து கேப்டன் ஆக போகிறீங்க, அதனால் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸை போட்டுட்டு மனுஷன் போகிறாப்புல. இன்றைக்கி வந்து எபிசோட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. இதில் நீங்கள் யாருக்கு ஃபேவரிசம் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு புரியல. அருணுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, இவர் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தீபக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தீபக்குடைய கேப்டன்ஷிப் நல்லா இருந்துச்சு, பட் அவர் சில இடங்களில் வந்து அவருடைய அந்த டெம்பர்மெண்ட் லூஸ் பண்ணது வந்து சரி கிடையாது. ப்ளஸ் சாச்சனா வந்து ஏன் இவ்வளோதானா சாச்சனாவை இதுதான் நீங்கள் கண்டிக்கிற லட்சணமா, அதுதான் நாங்கள் கேட்குறோம். ரொம்ப சாஃப்டாக வலிக்காத ஒரு ரோஸ்ட் வந்து சாச்சனாவுக்கு. ஏன் நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறீங்கன்னா நீங்கள் கோடியாக சம்பாதிப்பீங்க, உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ கிடையாது. ப்ளஸ் கதைக்கு மேலே கதை வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பிஸியான ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதிக்கே இப்படி இருக்கும்போது அங்கே கண்டஸ்டன்ஸாக போய் உட்காந்துருக்கிறவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லி அவங்க வாங்கி அந்த வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்து இந்த ஷோவை வந்து உங்களை விட அதிகமாக தூக்கி சுமக்கிறதே அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தான். உங்களுக்கே இவ்வளோ அதுப்பு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும். எனக்கு என்ன புரியலன்னா, ஜாக்லின் எதுக்காக உள்ளே இருக்கிறீங்க, சௌந்தர்யாவை எதுக்காக உள்ளே இருக்கிறீங்க? இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஜாக்லினும் சௌந்தர்யா கிட்டையும் கேட்கும்பொழுது, அந்த பிரெட் டோஸ்ட் மேட்டரில் கேட்கும்பொழுது ஜாக்லின் சொல்லுவாங்க, சௌந்தர்யாவும் கிச்சன் டீமில் இருக்கான்றதே எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது, அவளுக்கே அது தெரியல, தான் கிச்சன் டீமில் இருக்குன்றது அவளுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லாக் பண்ணுவாங்க. அப்போ சௌந்தர்யா எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அப்பயே தெரியும், நீ சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து இல்லை சார், எனக்கு அந்த இடத்துல நான் வந்து சார்ஜென்ட்டாக தான் இருந்தேன், இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா, இதைத்தானே நானும் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிப்பாங்க. சிரிச்சா ஏன் உங்களுக்கு ஆக மாட்டேங்குது? சாச்சனா சிரிச்சதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, சரி அவங்க வந்து சாச்சனா வந்து பேசலை, இன்னொருத்தவங்க பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்போ நீங்கள் கேட்குறீங்க. இதே தான் தீபக்கும் கேட்டார். பட் இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் அடையாளப்படுத்துறீங்க. ஒரு கேள்வியை இங்கே கேட்குறீங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க, 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. அவங்க ஒருத்தர் முகத்தை பார்த்து இன்னொருத்தர் சிரிச்சுக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்க? அதுவும் முடியலையா? அதுவும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, எனக்கு புரியலையே. இப்போ
நாளைக்கு இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லா பிரச்சனையும் பேசுவீங்களா? திருட்டு பிரியாணி இன்னும் அட்ரஸ் செய்யப்படாமையே இருக்குது. இந்த அன்ஷிதா வர்சஸ் ஜாக்லின் நடந்த அந்த டாஸ்க்கு யாருக்காச்சும் ஒரு அப்ரிசியேஷன், உங்களுக்கு ஜாக்லினை பிடிக்கலையா அன்ஷிதா கொடுங்க, இல்லை ஜாக்லினை பிடிச்சிருக்கா ஜாக்லின் நல்லா பண்ணியிருக்காங்களா ஜாக்லினுக்கு கொடுங்க. இந்த மாதிரி தானே நம்ம வந்து எதனா அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணணும் இல்லையா? யூரின் அடக்கி வச்சுக்கிட்டு 2 பெண்கள் வந்து அந்த குளூர்லையும் வந்து உட்காந்துருக்காங்க. இது உங்கள் கண்ணுக்கு தெரியலை, ஆனால் உங்கள் கண்ணுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டு டோஸ்ட் மேட்ரு, சாச்சனா தீபக் பூவை கட் பண்ணுது, மஞ்சரி தீபக் பூவை கட் பண்ணுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர்த்து மற்ற விஷயங்கள் இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியலையா? 1 hour எபிசோட் பார்க்குறீங்களா? இல்லை. லைவ் வாட்சும் பார்க்குறீங்களா? இல்லை. டாக் பேக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பேசுகிறீங்க. இதுக்கு ஒரு ஹோஸ்ட் எதுக்கு? எங்களுக்கு தேவையே இல்லையே. ஹோஸ்ட் இல்லாமல் நல்லா தானே நாங்கள் இருப்போம். ஸோ இத்தனை சிந்தனைகள் வந்து மனசுக்குள்ளே ஓடுறதுக்கு காரணம் விஜய் சேதுபதி. இன்னமும் வந்து அவருடைய ஸ்டாண்ட் அவர் மாற்றிக்காமல் அவர் வந்து மலிப்பி தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல, மேனிப்புலேஷன் பண்ணுறாப்புல. ஆனால் மற்றவங்க கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஹோஸ்ட் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஹோஸ்ட்டும் நடக்கலை, ரோஸ்ட்டும் நடக்கலை, ஆக மொத்தம் தான் இன்றைக்கி டேவே வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பயங்கரமான செல்லத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இப்பயே நான் சொல்கிறேன். அடுத்த கேப்டன் சாச்சனா தான். சாச்சனாவோட கேப்டன்ஷிப்பை அடுத்த வாரம் எப்படி புகழ்ந்து தள்ள போகிறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிறத மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நடந்த சில ஹைலைட்டான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தோன்ற விஷயங்களை சொல்லுங்கள். இவருடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்குது, நியாயமாக இருந்துச்சா இல்லை நியாயமாக இல்லையா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.